டே 1 சஹர், டே 13 இஃப்தார்னு மொத்த வீடியோவில் வர சாப்பாடையும் பார்த்து டெம்ட் ஆகி நம்மளும் பண்ணுவோன்னு பெரிய லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். பருப்பு வடை, சோயா ஸ்டீக், சுண்டல், சமோசான்னு எல்லாத்துக்கும் ப்ரீ ப்ரிப்பரேஷனை முடிச்சுட்டு மெயின் ஹீரோ ஆஃப் த டிஷ் நோம்பு கஞ்சி மசூதிலேயே வாங்க போகிறேன். கிடைக்கான்னு பார்ப்போன்னு வேகமாக பண்ண ஆரம்பித்தேன். வடை ஜுஜிபி அது டக்குன்னு முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த சமோசா ஷீட்டு விற்கிறதுக்கு பதிலாக யாராட்டும் இந்த ஷேப்லேயே மடித்து பாக்ஸில் விற்றா புண்ணியமாக போகும். மடிக்க வருது, அதோடைய பாதி நேரம் போராட்டம். அப்புறம் ஃபோனில் ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு ஷேப்புனே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஷேப்பில் கொண்டு வந்து எப்படியோ நான் பொறிச்சு எடுத்துட்டேன். அடுத்த சோயா சங்க்ஸை சும்மா பொறிச்சிருந்தாலும் இந்த ஷேப்பில் கொண்டு வரலாம். ஆனால் நான் பொறிச்சா குச்சியில் தான் பொறிப்பேன். சபதம் எடுத்த மாதிரி பார்த்து விழுந்துட போகுது அப்படின்னு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு போக முன்னாடியே ஒரே யோசனை, நமக்கு தருவாங்களா, உள்ளே இருக்குமானா. ஆனால் இடத்துக்கு போன உடனே கஞ்சியாமா அங்கே போங்கன்னு ரொம்ப அன்பாக பேசினாங்க. எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம், யாருனாலும் வாங்கிக்கலாங்கிறது உண்மையாகவே மனசுக்கு நல்லா இருந்துச்சு. நோம்பு கஞ்சி சும்மானா சாப்பிடக்கூடாது, அதில் பருப்போடைய பிச்சு போட்டு சாப்பிடணுங்கிறதா உலக வழக்கமாக. ஸோ நான் பண்ண வடை சமோசான்னு எல்லாத்தையும் போட்டு சாப்பிடும்போது அப்படியே அருமையாக இருந்துச்சு.